மன அழுத்தமும் நம்மில் பலரையும் பாதிக்கிற ஒரு விஷயம். அதோட அறிகுறிகள் என்னென்ன? வாங்க பார்க்கலாம். மன அழுத்தத்தோட அறிகுறிகள் எப்பவுமே வெளிப்படையா தெரியாது. சோ நம்ம கவனிக்க வேண்டிய சில மாற்றங்களை இப்ப பார்க்கலாம். முதல்ல ஒருத்தரோட நடத்தையில என்னென்ன மாற்றங்கள் வரும், அவங்க அன்றாட பழக்கங்கள் எப்படி மாறும்னு பாப்போம். மத்தவங்கள விட்டு விலகி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது ஒரு முக்கியமான அறிகுறி. ஸ்கூல், காலேஜ் இல்லனா வேலைக்கு போக கூட அவங்க ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க. சின்ன சின்ன வேலைகளை கூட செய்யாம தள்ளி போடுறாங்களா? இதுக்கு காரணம் உந்துதல் இல்லாததுதான். முன்னாடி பிடிச்ச விஷயங்கள் கூட இப்போ சுவாரஸ்யமா இருக்காது. நண்பர்கள் கிட்ட இருந்தும் விலக ஆரம்பிப்பாங்க. அடுத்து மனசுக்குள்ள நடக்கிற போராட்டம். இதுதான் இதுல ரொம்பவே சவாலான ஒரு பகுதி. மனதளவுல குற்ற உணர்ச்சி, எரிச்சல், சோகம்னு பல குழப்பங்கள் இருக்கும். தன்னம்பிக்கையும் குறைய ஆரம்பிக்கும். நான் எதுக்குமே லாயக்கில்ல. இந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களோட சுயமதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடும். நடக்கிற எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு அவங்கள குற்றம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. சில நேரங்கள்ல இந்த எதிர்மறை எண்ணங்கள் வாழ்க்கையை வெறுக்கிற அளவு கொண்டு போயிடும். மன அழுத்தம் மனசை மட்டும் பாதிக்காது, நம்ம உடலையும் பாதிக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். தொடர்ச்சியான சோர்வு, உடம்பு வலி, தூக்கமின்மை, செரிமான பிரச்சனைன்னு உடம்புலயும் பல அறிகுறிகள் தெரியும். இந்த அறிகுறிகளை தனித்தனியா பார்க்காம எல்லாம் சேர்ந்து என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். இதுல 1-2 அறிகுறிகள் இருந்தா கூட அதை நாம ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கணும். இந்த அறிகுறிகளை பத்தின விழிப்புணர்வு தான் முதல் படி. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது இருந்தா உதவி கேட்க தயங்காதீங்க.